நம்மள சிலவங்களுக்கெல்லாம் ஒரு விதமான பயம். அது என்ன பயம்னா, அவங்களுக்கே எதனால் அந்த பயம் வருது, என்ன எக்ஸாக்டாக பயம் அப்படின்னு அவங்களாலே சொல்ல முடியல. ஆனால் அவங்களுக்கு ராயும் பகலும் ஏதோ ஒரு பயம், அதாவது ஏதோ ஒன்று நடக்க போகுது, பயங்கரமாக ஒன்று நடக்க போகுது அப்படின்னு அவங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது. ஆனால் என்ன நடக்க போகுது, உங்கள் மனசில் என்ன இருக்குது, ஏன் இந்த மாதிரி பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களால அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்ல தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இப்போ நம்ம எல்லாருமே நைட்டில் தூங்கும்போது நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடி, மென்டல் பாடி, அதாவது நம்ம மனசும் நம்ம ஆவியும் சேர்ந்து பல உலகங்களுக்கு போய் சஞ்சரிச்சுட்டு வரும். ஓகே, அதுக்கு தான் ஆஸ்ட்ரல் ட்ராவல்ங்கிறாங்க. அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி நம்ம ஆவி நம்ம உடம்புக்குள்ளே ஏறிடும். இது நம்ம டீப் ஸ்லீப்பில் நடக்கிறதுனால, ஆழ்ந்த உறக்கத்தில் நடக்கும்போது காலையில் எந்திரிக்கும் போது இதெல்லாம் மறந்துடுறோம். அதனால் நமக்கு அதனால் ஒரு பாதிப்பு ஏற்படுறதில்ல, ஒரு பிரச்சனை ஏற்படுறதில்ல. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, அதோட ஞாபகம் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. அப்போது என்னமோலாம் நடக்க போகுது, எங்கேயோ என்னமோ நடக்குது, எனக்கும் பாதிப்பு வரப்போகுது அப்படின்லாம் ராயும் பகலும் அதையே நினச்சி உள்ளே பயந்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே நார்மலாக அதான் எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஆனால் இந்த பயத்துக்கு காரணம் பலவிதமான இந்த சைக்கலாஜிக்கல் ஃபியருங்கிறாங்க. அந்த ஃபியருக்கு அர்த்தமே இல்லை, ஆனால் ஏதோ ஃபியர் இருக்குது. இதுவே குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி பயம் இருக்கும். ஆனால் அந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நைட்டில் தூங்கும்போது அம்மா லைட் அணைக்கக்கூடாதும்பாங்க, பெட்ரூம் கதவை சாத்தக்கூடாதும்பாங்க. இதெல்லாம் தான் அவங்களுக்கு அவங்க விதத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு இது. ஆனால் பெரியவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஆனாலும் அவங்களுக்கு 24 மணி நேரமும் ஏதோ ஒன்று நடக்க போகுது, என்னமோ ஒன்று நடக்க போகுது, ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃப்ளவர் ரெமிடிஸில் நல்ல சொல்யூஷன்ஸ் உண்டு. அதாவது டாக்டர் எட்வர்ட் பேக் ஒரு சைக்கிக் ஃப்ளவர், சைக்கிக்னால என்ன, மனசு. ஸோ இது மனசு சம்மந்தப்பட்ட ஒரு பயம். ஸோ அந்த சைக்கிக் ஃப்ளவரோட எக்ஸ்ட்ராக்டை நம்ம சாப்பிட்டோம்னா, சாப்பிட வேண்டிய ரீதியில் சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி அமானுஷ்யமான பயங்களெல்லாம் நம்மள்கிட்ட இருந்து எடுத்துட முடியும். ஓகே, ஸோ ஃப்ரம் ப்ரீமானிஷன்னா ஏதோ நடக்க போகுதுங்கிற பயத்திலிருந்து நமக்கு ரியாலிட்டிக்கு வர முடியும்.